சபரிமலையில் அரசு கூட்டுறவு பால் நிறுவனமான மில்மாவின் போலி நெய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கேரள பால்வளத்துறை அமைச்சர் பிந்து கிருஷ்ணா திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சபரிமலையில் மில்மா நிறுவனம் மூலமாக 1.5 லட்சம் லிட்டருக்கு மேல் நெய் விநியோகிக்கப்பட்ட நிலையில் அதில் 90% மேல் போலி நெய் எனவும் 40% கூடுதலான விலைக்கு இது விற்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பம்பையில் தர பரிசோதனை செய்யப்படாமல் இருந்த நெய் சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் தேவசம் போர்டு மற்றும் மில்மா ஊழியர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். இந்த அமைச்சருடைய இந்த பரபரப்பு குற்றச்சாட்டுக்கு பின்னணியில என்ன இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற பிந்து கிருஷ்ணா மலையாள தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் பல்வேறு அதிர்ச்சி தருகின்ற தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது கேரள அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான மில்மாவின் பெயரில் 1.5 லட்சத்திற்கு மேல் போலி நெய் சபரிமலைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்திற்கு தேவசம் போர்டு ஊழியர்களும் மில்மா நிறுவன ஊழியர்களும் துணை நின்றார்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக தேவசம் போர்டு அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அவருக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் கூறுகின்றார். பொதுவாக பம்பையில் இருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு பொருட்களை கொண்டு செல்லும் போது அங்கே தேவசம் போர்டினுடைய கட்டுப்பாட்டில் அங்கே தரப்பரிசோதனை மேற்கொள்வது வழக்கம். அதற்காக முழு நேரமும் அங்கே ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஊழியர்களும் இதற்கு உடந்தையாக இருந்தார்களா? தரப்பரிசோதனை மேற்கொண்டிருந்தால் இந்த போலி நெய் மேலே கொண்டு சென்றிருக்க முடியாது, அதாவது சன்னிதானத்திற்கு கொண்டு சென்றிருக்க முடியாது. அவர்களும் துணை நின்று இந்த போலி நெய்யை விநியோகித்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் என்று எழுந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீண்ட காலமாக முயற்சி மேற்கொண்ட நிலையில் தற்போதுதான் அந்த மில்மாவிற்கு சபரிமலைக்கான நெய் விநியோகம் செய்கின்ற ஒப்பந்தம் கிடைத்துள்ள நிலையில் இந்த 1.5 லட்சத்திற்கு மேல் அந்த சபரிமலைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இது 90% மேல் இந்த போலி நெய் இதனுடைய விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விநியோகிக்கப்பட்ட நெய்யில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 40% அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது என அமைச்சர் பிந்து கிருஷ்ணா குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் நிச்சயமாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக தேவசம் போர்டு தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காகவே தேவசம் போர்டு அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.